ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் விநாயகர், முருகர், நடராஜர் சுவாமிகளின் தேர்கள் வலம் வருகின்றன. கொட்டு மழையிலும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, பிரசித்தி பெற்ற இந்த தேர் திருவிழா தற்போது மழையிலும் தொடர்ந்து வருகிறது. பக்தர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? தற்போது தேர் எங்கு நிலை கொண்டிருக்கிறது? அதாவது காயத்ரி, பஞ்சபூத ஸ்தலங்கள் ஆயத்தனமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழா வெகு விமர்சையாக ஆருத்ரா தரிசன விழா தேர் ஓட்டம் தற்போது வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த திடீரென்று மழை குறித்ததை தொட்டு மழையிலும் தற்போது பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து தங்களது பக்தியை தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சபூத ஸ்தலங்கள் ஆயத்தனம் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆருத்ரா தரிசன விழா தொடங்கியது. ஆடி மாதம் ஆணி திருமண தரிசன விழாவும், மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் கடைபிடிப்பது வழக்கம். இந்த கடந்த 28ஆம் தேதி குடியேற்றப்பட்டு தொடங்கிய இந்த ஆருத்ரா தரிசன விழா தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதிகளா வந்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து இன்று 9வது நாள் நிகழ்வா திருவட்ட திருவிழா தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவட்ட திருவிழா முன்னிட்டு சிவராஜ நடராஜர், சிவராம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் தனித்தனி தேர்களில் எழுந்திருக்காங்க. தனித்தனி தேர்களில் எழுந்துள்ள சுவாமிகளை திரளான பக்தர்கள் தற்போது வடமித்து இருக்கிறாங்க, வடமித்து இழுத்து வராங்க. சிவனடியார்களும் பெண்களும் சாலையில பெண்கள் மாக்கோலமிட்டும் சிவனடியார் சிவாஜியின் மூலியமா தங்களது பக்தியை தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாம தற்போது இந்த 4 வீதிகளில் தற்போது தேரை இழுத்து வரும்போது கிழக்கு கோபுர வாயில முடிவுல மழையை குறுக்கிட்டதால் தற்போது பக்தர்கள் கொட்டு மழையிலும் பொருட்படுத்தாம தங்களது பக்தியை தெரிவிக்கும் வகையில் தற்போது இந்த தேரை இழுத்துட்டு வராங்க. அது நேரடி காட்சியில் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து தற்போது இந்த தேர் 4 மாட வீதிகளிலும் மாலை 6 மணிக்கு பலம் முடிவடையும் என்று தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து தேர் நிலைக்கு வந்தவுடன் நடராஜன், சிவராம சுந்தரி ஆயிரங்கால் மண்டபத்திற்கு கொண்டு சென்று அங்குள்ள சித்தப்பையில வச்சு ரகசிய பூஜைகள் செய்யப்பட்டு நாளை மதியம் சரியாக 2 மணி அளவில் ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்காங்க. இந்த ஆருத்ரா தரிசன விழா மற்றும் தேர் திருவிழா பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து திரளான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்று தங்களது பக்தியை தெரிவித்து வராங்க. இந்த ஆருத்ரா தரிசன சிறப்பு என்னன்னாக்கா, மூலவரே தேர்ல எழுந்தவர்களால இந்த காட்சியை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்று பார்த்துட்டு இருக்காங்க. தற்போது அதாவது கடந்த முறை கொரோனா தொற்றின் காரணமாக பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே தேரோட்டம் நடைபெற்றது. தற்போது கொரோனா கட்டுப்பாடுகள் விதிக்காத சூழ்நிலை இந்த வாட்டி அதிக அளவு பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரசன்னா, இப்போ மழையையும் பொருட்படுத்தாமல் எந்த குறுக்கீடும் இல்லாம தேர் வீதி உலா வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த தேர் மாலை தான் வரும் அப்படிங்கறதுனால வழிநடைகளும் என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது 4 மாட வீதிகளிலும் பெண்கள் சாலையிலேயே கோலம் போட்டு தங்களது பக்தியை முதல்ல தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிவனடியார்கள் சிவனடியார் வேஷம் போட்டு சிவ நடனங்களை ஆடி தங்களது பக்தியை தெரிவித்து வராங்க. மேலும் சிவ வாத்தியங்களும் முழங்குவது இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது ஒரே பக்தி மயமாக காட்சியளிக்கிறது. காயத்ரி, நன்றி பிரசன்னா, விவரங்களை விரிவாக இணைந்து வழங்கியமைக்காக. எடுக்கிறாங்க, யாருக்காவது ஆட்டிட்டு வாங்கிட்டு